ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டைப்ல ரிலீஸ் ஆயிருக்க யுமி செல் சீசன் 3 டிராமாவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த டிராமால மொத்தம் 3 சீசன் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் 2 சீசனுமே தமிழ் டப்பிங்ல இல்ல. இது 3rd சீசன் மட்டும்தான் தமிழ் டப்பில ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, அப்படி இந்த கதையில என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் யூமி ஒரு ரொமான்டிக் நாவல் எழுதுற ரைட்டரா இருப்பாங்க. ஆனா அவங்க நிஜ வாழ்க்கையில லவ்ன்ற ஒண்ணு இல்லாததால அவங்க பிரெயின்குள்ள இருக்க லவ் செல் கூட சேர்ந்து இன்னும் நிறைய செல்ஸ் தூங்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இவர் ஒரு பக்காவான இன்ட்ரோவர்ட், யார்கிட்டயும் அதிகமா பேசவே மாட்டாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில யூமி எழுதுற புக்கை பப்ளிஷ் பண்றது வேலைக்காக ஹீரோ யூமியோட ஆபீஸ்லயே வந்து ஜாயின் பண்றாரு. ஆரம்பத்துல 2 பேரும் ரொம்ப அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் ரொம்ப நாளா தூங்கிக்கிட்டு இந்த யூமியோட செல்ஸ் எல்லாம் திடீர்னு முழிச்சு ரொம்ப பிஸியா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இந்த டிராமாவோட ஸ்பெஷல் என்னன்னா, நிஜ உலகத்துல இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் சாதாரணமா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள இருக்க அந்த குட்டி 3D அனிமேஷன் செல்ஸ் எல்லாம் பண்ற கலாட்டா இருக்கே, அதுதான் ரொம்ப காமெடியாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கும். 2 இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு நடுவுல காதல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குது, அவங்களோட செல்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி அந்த காதலை சேர்த்து வைக்குது, கடைசியில யுமிக்கு அவளோட உண்மையான லைஃப் பார்ட்னர் கிடைச்சாரா இல்லையாங்கன்றத இந்த மொத்த எபிசோடுமே. இந்த ஸ்டோரியில மொத்தம் 8 எபிசோடுமே சூப்பரா இருக்கும். இந்த